இந்த வாரம் முழுக்கவே இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணாலே இணையெங்கும் எங்கும் எதிரொலிக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா தக் லைஃப் படத்தில் வந்து அந்த முத்தமழை என்ற பாடல் தான். தக் லைஃப் ஆடியோ வெளியீட்டு விழாவில் சின்மயி அவர்களுடைய இந்த முத்தமழை பாடல் பெர்ஃபார்மன்ஸ் தான் இன்னைய தேதிக்கு வைரல். இது யூடியூபை ஓப்பன் பண்ணால் இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ட்விட்டர் ஓப்பன் பண்ணால் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் அத்தனை ரைட்டப்ஸ், ஃபேஸ்புக்லேயே அத்தனை ரைட்டப்ஸ், இன்ஸ்டாகிராமுக்கு போனீங்கன்னா இது சம்மந்தமாக அத்தனை ரீல்ஸ். இதெல்லாம் தாண்டி சின்மயி அவர்களுடைய இந்த முத்தமழை வெர்ஷன் தான் தற்பொழுது இணையத்தில் ட்ரெண்ட் அடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இதே நேரத்தில் எல்லாரும் எழுப்பக்கூடிய கேள்வி என்னென்னா, இவ்வளோ நல்லா பாடுற சின்மயி ஏன் கடந்த சில ஆண்டுகளாக பாடவில்லை அப்படின்னு ரொம்பவே ஹானஸ்டாக கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு தலைமுறையும் வந்திருக்கிறது. 2018 தொடங்கி இந்த 7 ஆண்டுகளில் கம்பேரிட்டிவ்லி சின்மயி பாடிய பாடல்கள் நேரடி தமிழ் பாடல்கள் மிக மிக குறைவு. அதற்கு காரணம் மீட்டு விவகாரத்தின் போது ஒலித்த சின்மயியின் குரல், கவிஞர் வைரமுத்துக்கு எதிராக அவங்க முன்வைத்த ஒரு குற்றச்சாட்டு, அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பிற பெண்கள் தொடர்பாகவும் அவங்க பேசியிருந்தாங்க. அந்த வகையில் நடிகர் ராதாரவி மீதான ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க பகிர்ந்திருந்தாங்க. இந்த சூழலில் தான் சின்மயி தமிழில் பாடவும் சரி டப்பிங் செய்யவும் சரி தடை இருப்பதாக அப்போவே வலுவான குரல்கள் வந்தது. இதில் டப்பிங் யூனியனை பொறுத்த வரைக்கும் இந்த தடை வந்து ஓப்பனாக இருந்தது. ஆனால் சினிமா பாடல்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஷேடோ பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வாய்மொழி உத்தரவு அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த தடை தொடர்ந்து நீடிக்கிறதா? அப்போ எப்படி ஹீரோ படத்தில் அவங்க டப்பிங் பேசியிருந்தாங்க, லியோ படத்தில் பேசியிருந்தாங்களே, இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதுக்கு சின்மயும் தற்பொழுது ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் ஹீரோ படத்திற்கான டப்பிங் வந்து எந்த அளவுக்கு ஒரு சீக்ரெட்டாக நடைபெற்றது அப்படின்னு சொன்னாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாம தான் அந்த டப்பிங் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் அந்த திரைப்படத்துடைய இயக்குனர் மித்ரன் அவர் மூலமா தான் இது சாத்தியப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் லியோ படத்துக்கு த்ரிஷாவுக்கு டப்பிங் பண்ணணும் அப்படின்ட்டு வாய்ப்பு கொடுத்திருக்கார் லோகேஷ் கனகராஜ். அப்போது இந்த பேன் பத்தி சின்மயி சொல்லவுமே கூட பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு பதில் தான் லோகேஷ் கனகராஜோட பதிலாக இருந்திருக்கு. இதனால லோகேஷ் கனகராஜுக்கும் இன்னொரு பக்கம் மித்ரனுக்குமே சில இடர்பாடுகள் வந்ததாகவும் சின்மயி அந்த பேட்டியில பதிவு பண்ணியிருந்தாங்க. இத்தனை இடர்பாடுகளை தாண்டியுமே கூட சின்மயோட ஒர்க் மற்ற மொழிகளில் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. அதனால் தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தெலுங்கு மாதிரியான மொழிகள்ல இருந்து டப் பண்ணப்பட்ட படங்களுக்கான பாடல்கள் அவங்க பாடியிருந்தாங்க. தமிழில் வரக்கூடிய படங்கள் தெலுங்கு மொழிக்கோ இல்லை ஹிந்தி மொழிக்கோ டப் பண்ணப்படும் போது அந்த மொழிகளில் பாடியிருந்தாங்களே தவிர நேரடியான தமிழ் பாடல்கள் மிக மிக குறைவு என்ற அளவில் தான் இருந்தது. இந்த நிலையில் இந்த முத்தமழை பாடல் வைரலான நிலையில் தற்போது இருக்கக்கூடிய இந்த தலைமுறையினர் பிரிங் பேக் சின்மயி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேகை வந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சின்மயிக்கு ஆதரவு குரல்கள் இணையத்தில் பெருகிக் கொண்டிருக்கின்றன. அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் வந்து உண்மை இருக்குதா இல்லையா அப்படின்றதையும் தாண்டி அவருக்கான வாய்ப்பு மறுக்கப்படுவது வந்து இங்க தவறு, அவருடைய இசைக்கு வந்து கட்டுப்பாடுகள் விதிப்பதும் அவருடைய குரலை கேட்க விடாம பண்ணுவதும் தவறு அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறைய பேர் பதிவு செய்யக்கூடிய காட்சிகளையும் நம்மால பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் சின்மயியுடைய குரலுக்கு மீண்டும் ஒரு பிரதான ஒரு இடம் வழங்கியது இந்த தக் லைஃப் ஆடியோ லான்ச் மேடை தான். சின்மயி அறிமுகமான கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தின் இணை யாரு? மணிரத்னம் ரஹ்மான். அந்த மணிரத்னம் ரஹ்மான் இணையே மறுபடியும் சின்மயிக்கு அவங்களுடைய குரலை மீண்டும் நிரூபிக்குவதற்கான ஒரு மேடையை வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சிலாகிக்கக்கூடிய கருத்துக்களையும் நம்மால பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் சின்மயிக்கு மீண்டும் ரசிகர்களிடையே பெருகி இருக்கக்கூடிய இந்த டிமாண்டை தமிழ் சினிமா பயன்படுத்திக் கொள்ளுமா? இந்த இருக்கக்கூடிய இடர்பாடுகளை எல்லாம் தாண்டி மீண்டும் சின்மயி தமிழில் ஜொலிப்பாரா? அவருக்கான வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கப்பெறுமா என்பதை எல்லாம் நாம் வரும் நாட்களில் தான் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.